ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டினா ஏதோ வயசானவங்க போர் அடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்க வேண்டாம். இங்க எலிமெண்ட்ஸ்ல எல்லாமே ஜாலி தான், கொண்டாட்டம் தான். त्वमेव सूर्यः तेजस्त्वमेव त्वमेव शक्तिं ओजस्त्वमेव त्वमेव अग्निं तपनं त्वमेव त्वमेव अचलं सलिलं त्वमेव त्वमेव शास्त्राणि ज्ञानं त्वमेव त्वमेव आचार्यः शिक्षास्त्वमेव त्वमेव सर्वं यत् सुखम् आयाति अनुग्रहस्ते मां शाश्वतं पातु अनुग्रहस्ते मां शाश्वतं पातु ॐ शान्ति शान्ति शान्तिः जय जय शङ्कर हर हर शङ्कर 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 श्रीकाञ्चीपुर पावन चन्द्रशेखर नमाम्यहम् श्रीकाञ्चीपुर पावन चन्द्रशेखर नमाम्यहम् ब्रह्मैव त्वं सत्यं नित्यं सच्चिदानन्दलक्षणं सच्चिदानन्दलक्षणम् श्रीकाञ्चीपुर पावन चन्द्रशेखर नमाम्यहम्
சுமங்கலி பிரார்த்தனையை பற்றி என் மூலமாக தெரிஞ்சுக்கணுன்னு இவா பிரியப்படுறா. இது தென்னாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் எல்லா ஊர்கள்லேயும் பிரபலமான ஒரு ஆன்மீக வழிபாடு. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவாளும் குடும்பத்தை சார்ந்த வாழ்ந்த சுமங்கலிகளை பிரார்த்தனை பண்ணால் அது நம்ம குல தர்மமாகவும் மரபு வழிபாடாகவும் இருக்கும். பெரியவா எல்லாத்தையும் கரகடந்தவா, சுலபமா சொல்லிடலாம், எடுத்துக்கலாம். ஆனா நான் இன்னும் ஆசாபாசங்கள்லேருந்து விடுபடல. அவன் எனக்கு புள்ள, என்னால கவலைப்படாம இருக்க முடியல. பெரியவா சொல்ற மாதிரி அவன் இல்ல, ஒரு விரக்தியோட தான் இருக்கான். புரியுறது. மனசை போட்டு ரொம்ப சங்கடப்படுத்திக்காத, எல்லாம் சரியாயிடும். எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அது அப்பப்போ தான் நடக்கும். அவளுக்குன்னு கர்மா இருக்கு, அது தீர்ந்தாகணும், அதை தீர்த்தாகணும். இது உனக்கு தெரியாது இல்லை. உன்னோட கர்மாவை நீ அனுபவிச்சுட்டு இருக்க, அவனோட கர்மா அவன் அனுபவிக்கிறான். இந்த வேதாந்தெல்லாம் எனக்கு புரிஞ்சாலும் மனசு கடந்து அடிச்சுக்கிறதே பெரியவா. எல்லாரும் இப்படி ஒன்னா கூடி இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பாக்கு இப்பதான் சஷ்டியப்த பூர்த்தி ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பீமரத சாந்தி வந்துடுது. நாட்கள்லாம் ஓடுறதுன்னு சொல்றதை விட பறக்கிறதுன்னு சொல்லணும். 10 வருஷம் போனதே தெரியலல்ல, நிமிஷமா ஓடிடுத்து. ஆனா இந்த 10 வருஷத்துல எவ்வளவு விசேஷங்கள் நடந்துடுது. ஆமா ஆமா, நம்ம சுவாமிநாதனோட விவாகம், கௌஷிக்கோட பிரம்மோபதேசம், கும்போண மடத்துல நம்ம அப்பாவை கௌரவிச்சு வேத சிரோன்மணின்னு பட்டம் கொடுத்தது. அது மட்டுமா, நம்ம பட்டாபி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனது. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல நடந்ததை சொல்லணும்னா நம்ம கிரிஜா உண்டானது. இப்படி மனசுக்கு நிறைவா எல்லாமே மங்களகரமா நடந்திருக்கு. பாக்கியத்தோட ஆத்துக்காரர் காமலையில போனதை விட்டுட்டேல. பாக்கியலட்சுமின்னு பேரை வச்சோம். என்ன பாக்கியத்தை கண்டா, என்ன சுகத்தை கண்டா? ஏன் நேக்கு என்ன குறைச்சல்? மண்டைய மழிச்சுண்டு முக்காடு போட்டுன்றதுனால எல்லாம் முடிஞ்சிடுதுன்னு அர்த்தமா என்ன? வாழ்க்கையோட முழுமைய முழுசா உணர்றதுக்கான சந்தர்ப்பம் இது அப்படின்னு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். எங்களை பத்தி பெரியவா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நாளைக்கு சந்திரசேகரபுரம் போனோம், தெரிவிக்க வேண்டிய வாழ்ட்டெல்லாம் தெரிவிச்சுடு. உத்தரவு பெரியவா. என்ன தயங்கி தயங்கி நிற்கிற? உள்ளவா.
பெரியவா அனுகிரகம் வேணும். சே மாமாரு. பெரியவா, அர்ச்சனைக்கு புஷ்பம் கொண்டு வந்திருக்கேன். வச்சிட்டியோண்ணா? இப்போ என்ன புதுசா விசனம் உனக்கு? பெரியவா, உரலுக்கு ஒரு பக்கம் இடின்னா மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்னு சொல்லுவா. ம் சரி, நீ என்ன உரலா இருக்கியா இல்லை மத்தளமா இருக்கியா? ம் பெரியவா, என்னை பார்த்து அனுதாபப்பட்டாலும் கஷ்டமா இருக்கு, தூஷிச்சாலும் வேதனையா இருக்கு. ஆத்துல இருக்கிறவா எல்லாம் ஒரு அஞ்ஞானத்துல என்னை பார்த்து பரிதாபப்படுறா. ஆனா வெளியில அதோ பாரு துக்குரி போறா, அதோ பாரு துக்குரி போறா அப்படின்னு என் காது பட சொல்றச்ச சில சமயம் ஏன் வாழறோன்னு இருக்கு. ம் வாழணும், வாழ்ந்து தான் தீரணும். மற்றவாளுக்காக வாழறதுல எந்த தப்பும் இல்லை. அவளுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு தான் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கா. ஆனால் மற்றவா என்ன சொல்லுவாளோன்னு அவளுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க கூடாது. அது ஒரு சரியான முடிவாக இருக்காது. ஆமாம், உன் பக்கத்து ஊரில் ராமப்பிள்ளையார் கோயிலுங்கிற பேரில் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு தெரியுமோ? ஆமா பெரியவா, ராமப்பிள்ளையார் கோவில் தெரியும். அந்த கோயிலில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஏன் ராமப்பிள்ளையார்னு பேர் இருந்தது தெரியுமா? ஏன்னா அந்த பிள்ளையார் கோயிலில் தான் ராமநாம பாராயணம் நடக்கும். அதனால தான் அந்த பிள்ளையாருக்கு ராமப்பிள்ளையார்னு பேர் வந்தது. என்னடா சம்பந்தமே இல்லாம ராமப்பிள்ளையார் கோயிலை பத்தி பேசுறானேன்னு நினைக்கிறியா? ஒரு காரணமா தான் சொல்றேன். அந்த ஊர்ல துக்கிரி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தா. அவளை பத்தி உனக்கு தெரியுமோ? அப்படி ஒரு பாட்டி இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அவளோட சின்ன வயசுலேயே அவளோட அகமுடையான் சிவலோக பிராப்தி அடைஞ்சதுனால ஊரெல்லாம் அவளை துக்கிரி துக்கிரின்னு ஏசிச்சுது. கடைசியில துக்கிரிங்கிற பேரே அந்த பொண்ணுக்கு நிலைச்செடுத்து. அவளும் தன் விதியின் வந்தபடி சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஜெபிச்சுண்டு பகவத் சிந்தனையிலேயே இருந்தா. காலப்போக்கில் அந்த பொண்ணுக்கும் வயசாகி அவளும் பாட்டி ஆயிட்டா. அப்பவும் ஊர்ல இருக்கிறவாள்லாம் அவளை துக்கிரி பாட்டின்னு தான் தூத்தின்னு இருந்தா. அப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியஸ்தரோட பையனுக்கு திடீர்னு வயிற்று வலி ஏற்பட்டது. எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் குணமாகல. அந்த பிரமுகருக்கோ ஒரே கவலையா போயிடுத்து. விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த பாட்டி மற்றவாள்லாம் என்ன சொல்லுவாளோன்னு கவலைப்படாம கையில விபூதி சம்பளத்தோட நேர அந்த பிரமுகர் ஆத்துக்கே போயிட்டா. அந்த பையனோட பக்கத்துல உட்கார்ந்துட்டு ராமநாமத்தை ஜெபித்தபடியே இருந்தா. ஜெபம் முடிஞ்சதும் சம்பளத்திலேருந்து விபூதி எடுத்து அந்த பையன் நெத்தியிலையும் வயிற்றுலையும் தடவி விட்டா. விபூதி தடவி விட்ட கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த பையனோட வயிற்று வலி குறைஞ்சு சுஸ்தமாகி மெல்ல சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பிரமுகருக்கு மட்டும் இல்லாம ஊர்ல இருந்தவா எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து. ராமநாமம் ஜபிக்கிற இந்த பாட்டியை போய் துக்கிரி பாட்டின்னு சொல்லிட்டமேன்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டா. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த பாட்டியை
தாங்க ஆரம்பிச்சிட்டா. ஆம்படையா போனதுக்கு அப்புறம் மனசை அலப்பாய விடாம ராமநாமத்தை ஜெபிச்சபடி இருந்ததுனால தான் அந்த பாட்டியால அந்த ஊர் பிரமுகரோட பையனோட வியாதியை சுஸ்தப்படுத்தவும் அந்த ஊர் மக்களோட மதிப்பையும் அன்பையும் பெற முடிஞ்சுது. நீயும் தொடர்ந்து ராமநாமத்தை ஜெபம் பண்ணிட்டே இரு. இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் விதவைகளோட பங்கு மற்றும் நிலையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலை. அவ பல கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஒதுக்கப்பட்டவாளை தான் நடத்தப்படுறா. விதவையா இருக்கிறது கஷ்டமானது தான். அந்த நிலையில் இருக்கிற பெண்களுக்கு சமுதாயம் நல்ல மதிப்பு தரணும், நல்ல விதத்தில் நடத்தணும். அதுதான் அவளோட தூய்மைக்கும் தியாகத்துக்கும் பெருமை சேர்க்கும். பாரம்பரியமா விதவை பெண்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அதை சமுதாய வழிமுறை அப்படின்னு மதிக்கணும். விதவைங்கிற நிலை ஒரு தண்டனை இல்லை, அது தர்மத்தோட ஒரு பகுதி. அது ஒரு தனிப்பட்ட தர்ம வாழ்க்கை, அவளோட அடுத்த கட்ட புனித வாழ்க்கை. அதில் நிறைஞ்சிருக்கிறது தியாகம்தான். அதுதான் அவளோட வாழ்க்கையை இன்னும் புனிதமாக்குறது. மற்றவாளை விட இவ உயர்ந்தவா. சமுதாயத்தில் அதிகமாக மதிக்கப்பட வேண்டிய பெண்கள் இவா தான். தன்னோட வாழ்நாளில் இவ மேற்கொள்கிற தியானம் தர்மத்தை உயர்த்தும். இந்த சமுதாயமும் இவாளை மதித்து சிறப்போடு நடத்தணும். கவலைப்படாமல் க்ஷேமமாக போயிட்டு வா. எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. ஆத்துலயே அது கிடைக்கலன்னா வெளி மனுஷா துச்சமாக தான் பாப்பா. நாங்கள் தைரியமாக இருக்கணும்னு நினச்சாலும் எங்களை பலவீனப்படுத்துறது உங்களுடைய அனுதாபமும் பச்சாதாபமும் தான். எங்களுக்காக பரிதாபப்படவும் வேண்டாம், பச்சாதாபப்படவும் வேண்டாம், ஒதுக்கவும் வேண்டாம், உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். எங்களை எங்க போக்குல விட்டாலே போரும். எங்களாலையும் சாதிக்க முடியும்னு நிரூபிச்சாலே ஸ்ரீகண்டபுரம் பாலூர்ல இருந்த ருக்கு. மறந்துட்டேலா? இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இதை நான் வெற்றிகரமா மாத்தி காட்டணும். அதுதான் என்னோட லட்சியம். ஆனா இப்போ ஒரு பிரதிஜ்ஞை, ஒரு தீர்மானம் பண்ணிருக்கேன். பெண்களால முடியாதது எதுவுமே இல்லை. அதை திடமா, ஆழமா, ஆத்மார்த்தமா, தீர்மானமா நான் நம்புறேன். பொதுவா பெண்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது, அடக்கி ஆளப்படுறான்னு பரவலா பேசப்படுறது. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஆனா அதுக்காக நாளைக்கே அப்படி ஆக போறேன்னு நான் சொல்லல. அப்படி ஒரு வாழ்க்கை பாதை தான் எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஸ்திரமான எதிர்காலத்தையும் கொடுக்க போறதுன்னு நீக்கு தோன்றுது. அதை நோக்கிதான் நான் பயணிக்க போறேன். என்ன மாதிரி இருக்கிறவாள எல்லாரும் வீணா போனவான்னு சொல்றா. அந்த வார்த்தை பிரயோகத்தை என்னால ஆதரிக்க முடியல. நாங்க ஏன் வீணா போகணும்? நாங்க ஏன் வாழா வெட்டியா இருக்கணும்? எங்களாலும் வாழ முடியும், சாதிக்க முடியும். என்ன மாதிரி இந்த கோலத்துல இருக்கிறவாளுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கேன். அதை நோக்கிதான் பயணிக்க போறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அஸ்திவாரம். அதனால முக்காடு போட்டுன்னு மூளையில உட்காந்துட்டு மூக்கு சிந்தின்னு இருக்க போறதில்ல. அதுக்காக ருக்கு மாதிரி நான் பட்டணத்துக்கெல்லாம் போக மாட்டேன். பெரியவா கூடவே தான் இருப்பேன். அவரை தரிசனம் பண்ணிண்டு தியானிச்சுன்னு இருந்தாலே உங்க எல்லாருக்கும் கிடைக்காத விஷயம் நேக்கு கிடைக்கிறது.
அதான் மன நிம்மதி, மன அமைதி. அம்மாடி பாக்கியம், இப்ப யாரும் உன்னை குத்தமும் குறையோ சொல்லலம்மா. இவ எல்லாரும் உன் கூட பிறந்தவா தானே. ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறை, அனுதாபம். அதுதான், அந்த அனுதாபம் தான் வேண்டாங்கிறேன். சரி பாக்கியம், உன் மனநிலை எங்களுக்கு புரியறது. இனிமே நாங்க யாரும் உன்னோட இந்த நிலைமைய பத்தி வாயே திறக்க மாட்டோம். போருமா? மணி, நான் உங்க யாரையுமே தப்பு சொல்லல. நாளைக்கு ஒரு பெரிய விசேஷம் நடக்க போறது. அதை நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்படாம என்னோட வாழ்க்கையை எதுக்கு அலசி ஆராயணும்? இல்ல பாக்கியம், கூடவே இருந்தா பெருசா தெரியாது. எப்பவாவது வரோமா, சின்ன வயசுல உனக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ஆத்தாமையா இருக்கு. ஒட்டு வதச்சி எடுக்காதீங்க அம்மாவை. கொஞ்சம் தனியா இருக்க விடுறேலா? போங்கோ போங்கோ எல்லாரும் இங்கே இருந்து. சந்திரசேகரா, போய் படுத்துக்கோப்பா. நாழி ஆயிடுத்து. கார்த்தால சீக்கிரம் எழுந்திருக்கணும் இல்லையா? எல்லாம் பெரியவா பார்த்துப்பா.